டாப் ஃப்ளோரில் லவ் பேர்ட்ஸ் அண்ட் சன்கன்னூர் கேஜ் ஃபேப்ரிகேஷன் செய்ய போகிறோம். நாங்களே செய்ய போகிறோம். இதுக்கு இடம் மொட்டை மாடியில். பொருள்கள் சேனல், ஸ்லாட்டர் சேனல், அதை ஃபேப்ரிகேஷன் பண்ணி நாங்களே அசம்பிளி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ரேக்குக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். இந்த ரேக்குக்கு டோர் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஃப்ளாட் சேனல் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அளவு 4 பக்கம் சட்டம் கட் பண்ணிக்கிட்டு அது 4 சைடு போல்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டு வெல்ட் அடிச்சிடணும். கீழ் 2 பக்கம் கீழ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழ் சைடில் ஓலை பெருசாகிக்கணும். நீங்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு முடிஞ்சது. அவ்வளோதான். இந்த டோர் நடுவில் ஜல்லி அடிச்சுக்கணும். நம்ம இந்த கூட்டுக்கு போடுற ஜல்லியை இதுலேயும் அடிச்சுக்கணும். இப்போ பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய கேஜோட டோர் முடிஞ்சிடுச்சு. அந்த டோரோட மெஸ்ஸில் சின்ன டோர் ஃபேப்ரிகேஷன் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். சின்ன டோர் எதுக்குன்னா
ஃபுட்டு வைக்கிறதுக்கு அதுதான் சூட்டபுளாக இருக்கும். அதுக்கு தேவை உள்ள மெஸ் வந்து 5x5 கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக வந்து ஒரு மெஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டு கம்பி வாங்கிக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃபேப்ரிகேஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டோர் கட் பண்ணும்போது இந்த எட்ஜு வந்து கொஞ்சம் லாங்காக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கம்பியில் மடக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கணும். சைடு பெண்ட் பண்ணிவிட்டு கம்பியை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்கணும். அது மடக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த எக்ஸஸாக இருக்கிற கம்பி வந்து இதில் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கோசம் வச்சிருக்கிறது. அதை இப்போ பண்ண போகிறேன் பாருங்கள். வச்சு நல்லா இந்த டோரோட கீழே வந்து மடக்கியாச்சு. டோர் ஓப்பன். டோருக்கு லாக் பண்ணலாம். கதவோட லாக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கம்பி லென்த்து கட் பண்ணிட்டு எஸ்எஸ்ஸாக கட் பண்ணிட்டு
ஓகே. லாக் பண்ணியாச்சு. டோர் ஓப்பன் ஆகாது. லாக் ஓப்பன், அது ஓப்பன் பண்ணும். அவ்வளோதான். டோர் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாப் ஃப்ளோர் கேஜ் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. எப்படி அமைப்புனா, உள்ள கூண்டு செட் பண்ணியிருப்பேன், வெளியில் ஒரு வாக்கிங் வே மாதிரி செட் பண்ணியிருப்பேன். இந்த வாக்கிங் வே எதுக்குன்னா, நம்ம போய் பறவைக்கு வந்து ஃபுட்டு வைக்கும் போது தைரியமாக வைக்கலாம். நம்ம உள்ள கதவை மூடிக்கிட்டு தைரியமாக திறந்து வைக்கலாம். சப்போஸ் பறந்து போனாலும் உள்ளே வந்து பறவைங்க இருக்கும், வெளியில் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அது ஒரு யூஸ்ஃபுல்லு. அது இல்லாமல் வந்து வெளியில் மிஸ் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா, கொஞ்சம் பறவைங்க பயப்படாமல் இருக்கும். பூனைங்க, காக்கா, எலி அந்த மாதிரி எந்த தொல்லை இருந்தால் எல்லாமே இருக்கும். அதனால் ஒரு சேப்பு கோசம் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த சைடும் இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு வாக்கிங் வே. பாருங்கள், அதேமாதிரி இந்த சைடில் வந்து தகுடு செட் பண்ணியிருக்கிறேன், சீட்டு போட்டிருக்கிறேன். எதுக்குன்னா வந்து மழை தண்ணி சாரில் அடிக்காமல் இருக்கிறதுக்கோசம். நான் வந்து டோட்டலாக வந்து 7 கூண்டு போட்டிருக்கிறேன், 7 கேஜ் செட் பண்ணியிருக்கிறேன். அதில் 2 கேஜ் வந்து பெரிய கேஜ், 4க்கு 2க்கு 2, 4க்கு 2க்கு 2. அது வந்து சன்கானர் கோர்ஸும் போட்டிருக்கிறேன். ஒரு செட்டு போட்டாச்சு. ஒரு பேரு, இன்னொரு பேரு செட் போடணும். கீழே இருக்கிற கேஜ் வந்து ஒரு ஸ்பேர் மாதிரி வச்சிருக்கிறேன், ஃபியூச்சரில் யூஸ் ஆகணும். இந்த சைடில் வந்து 4 கேஜ் இருக்கும். மேலே கீழே 2 இருக்குது. அது என்ன பறவைங்கன்னா, மேலே 2 வந்து ஆப்பிரிக்கா லவ் பேர்ட்ஸு, கீழே வந்து நார்மல் லவ் பேர்ட்ஸு. இது வந்து சைஸ் வந்து 3.5 × 1.5 × 2 அந்த சைஸில் போட்டிருக்கிறேன். சன்கானூருக்கு வந்து பெரிய சைஸ், அது 2க்கு 2க்கு 4 லென்த்து. இது உள்ள வந்து நான் டோருக்கு வந்து லாக்கெல்லாம் செட் பண்ணல. ஏன்னா வந்து வெளியில் டோட்டலாக வந்து கதவு மூடி டோட்டலாக வந்து டோருக்கு க்ளோஸ் பண்ணி ஒரு மெயின் லாக் வச்சுருக்கேன். அதனால் உள்ளே இருக்கிறதுக்கு லாக்கு தேவையில்லை. இந்த கேஜ் எப்படின்னா, ஜஸ்ட் நெட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள கேஜ் இன்னும் செட் பண்ணல. பீடிங் பாக்ஸு அந்த சாம்பிள் வந்து இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், பீடிங் பாக்ஸு. அது வந்து எதுக்கு இந்த மாதிரினா, ஒரு 3 ப்ரீடிங் பஸ் வச்சாலும் நம்ம ஸ்லைடிங் மாதிரி பார்த்துக்கலாம். இந்த எண்டில் இருக்கிறது இப்படி வலிச்சிக்கலாம், அதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் அப்படியே வலிச்சிக்கலாம். அந்த டைப்பில் நான் செட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம ப்ரீடிங் பாஸை வெளியில் எடுத்து பார்க்கணும் இல்லை, ஸ்லைட் பண்ணி நேராக டோருக்கு நேராகவே பார்த்துக்கலாம். கீழே லவ் பேர்ட்ஸுக்கும் அதே மாதிரி தான் செட் பண்ணிடுவேன். ஆங்கிள் கீழே அதே தான். ஃபஸ்ட்டு வந்து சன்கானூரை வந்து போட்டாச்சுன்னா, நெக்ஸ்ட்டு ஆப்பிரிக்கா லவ் பேர்ட்ஸு, நார்மல் லவ் பேர்ட்ஸு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி கேஜுக்குள்ளே வந்து டைல்ஸ் செட் பண்ணியிருக்கிறேன். டைல்ஸு கூட நான் வந்து ஸ்க்ராப்லேயே எடுத்துக்கினேன். இந்த எட்ஜு உடஞ்சது அதெல்லாம் இருக்கும்ல, அதுலேருந்து எடுத்து செட் பண்ணிக்கினேன். ஏன் டைல்ஸ் போட்டேன்னா, உங்களுக்கு க்ளீன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒட்டாது, எதுவும் க்ளீனாக எடுத்துடலாம். டஸ்ட்டு எல்லா ஃபுட்டு எல்லாம் வேஸ்டான ஃபுட்டெல்லாம் கூட க்ளீனாக எடுத்துடலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எல்லா பேட்ஸும் போட்ட பிறகு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.